வணக்கம், ஜெய்ஹிந்த். உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். தண்ணீரை சேமிக்கிற அப்புறம் சுற்றுச்சூழலை சுத்தமா வைக்கிற இந்த மிஷனுக்கு நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சுத்தம் மற்றும் தண்ணீரை சேமிக்கிற இந்த கேம்பிங்ல நம்ம வியூவர்ஸ்க்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சுத்தம் சுகாதாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத பத்தி சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாருமே ஆரோக்கியமாவும் சுகாதாரத்தோடும் இருப்பீங்கன்னு நம்புறேன். சொல்லப்போனா எனக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கு. அதை பத்தி நான் என்னோட பல படங்கள்லயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னா, சுத்தமான சமுதாயம் தான் நம்மளோட நாட்டை வல்லரசு நாடா மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான பங்கா இருக்க போகுது. நம்ம பிரதமர் மோடி ஐயா அவர்கள் ஸ்வச் பாரத்ங்கிற விஷயத்த 10 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு வச்சாரு. நம்ம எல்லாருக்கும் அப்பதான் புரிஞ்சது, நம்ம நாடு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறது முக்கியம், அது எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல்ங்கிறதும். வீடு சுத்தமா இருக்கிற மாதிரி நாடும் சுத்தமா இருக்கணும் இல்லையா? நீங்க பாருங்க, நான் ஏற்கனவே இதை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் இப்ப மறுபடியும் உங்க எல்லார்கிட்டையும் அத சொல்ல போறேன். என்ன செய்யணுங்கிறத தெளிவா சொல்றேன். இங்க இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ரொம்ப சுத்தமாவும் சுகாதாரத்தோடவும் இருக்கணும். உங்க வீடு, உங்க வீட்டை சுத்தி இருக்கிற பகுதிகளையும் கூட நீங்க ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும். நம்ம பிரதமர் அவர்கள் ஸ்வச் பாரத்ங்கிறத ஆரம்பிச்ச போது அவர் சும்மா பிரச்சாரம் மட்டும் பண்ணல. அவரே விளக்கமாற எடுத்துக்கிட்டு போய் தெருவுல இறங்கி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம நாடு முழுக்க இந்த கிளீனிங் அலை பரவிச்சு. அரசு எடுத்த இந்த முயற்சியால இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற 2.5 லட்சம் கிராமங்களுக்கு நல்ல சுத்தமான குடி தண்ணீர் கிடைக்குது. இந்த மிஷன் மூலமா கிட்டத்தட்ட 11 கோடி டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னும் எதுவும் முடியல, நிறைய வேலை பாக்கி இருக்கு. மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது பாக்கி இருக்கு. நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு இளைஞனையும் இந்த மிஷன்ல இணைக்க வேண்டியது பாக்கி இருக்கு. ஒவ்வொரு நகரம், டவுன், கிராமம் அப்படின்னு எல்லாத்தையுமே இதுல இணைக்க வேண்டியிருக்கு. நம்மளோட மிஷன் என்னன்னா, பொதுமக்கள் அவங்களோட பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும். நாம முதல்ல சுத்தத்தை பழக்கமாக்கிக்கணும். சோ காய்ஸ், வாங்க எங்க கூட சேர்ந்து இந்த மகத்தான மிஷன்ல நீங்களும் இணைஞ்சுக்கங்க. சுத்தம் மற்றும் தண்ணி. ஃபேண்டாஸ்டிக் அக்ஷய், நல்ல மெசேஜ் சொன்னீங்க. தேங்க் யூ சோ மச். சரி வாங்க, இதோட அடுத்த கட்டத்தை பத்தி பேசலாம். இப்ப நம்ம கூட இணைய போறது நம்ம யூனியன் மினிஸ்டர் மதிப்பிற்குரிய கஜேந்திரன் அவர்கள். சார், 2014 நம்ம பிரதமர் அவர்கள் ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒரு பெரிய கனவு கண்டாரு. அந்த கனவு முழுமையடைஞ்சது மட்டும் இல்லாம பல கிராமங்கள் தங்களை எல்லாம் ODF அறிவிச்சாங்க. இன்னைக்கு நாம ஸ்வச் பாரத் மிஷனோட 10 இயர்ஸ கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ நீங்க இந்த பயணத்தை எப்படி பாக்குறீங்க? பிரதமர் மோடியோட சேர்ந்து சேவை செய்யறவங்கள நானும் ஒருத்தன். சுத்தம்ங்கிற ஒரு பெரிய கனவோட பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதருடைய வாழ்க்கை முறையவே மாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய விஷயம் இது. ஒரு அற்புதமான மாற்றம் கடந்த 10 ஆண்டுகள நம்ம நாட்டுல நடந்திருக்கு. இந்த மாற்றத்தால ஏற்பட்ட தாக்கத்தை நாம வருங்காலத்துல நிச்சயமா பார்க்க முடியும். இதனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கண்டிப்பா மாறும். இது பல உயிர்களையும் காப்பாத்தும். இது மட்டும் நடக்கிறது இல்ல, கூடவே உலக நாடுகளோட பார்வையில நம்ம இந்தியாவுடைய மதிப்பும் பல படிகள் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். மந்திரி சார், 2014 இந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டது. பிரதமர் மோடி ஐயா அவர்கள் செங்கோட்டையில இருந்து சொன்னாரு, நம்ம இந்தியா சுத்தமா இருக்கணும்னு. ஸ்வச் பாரத் மிஷனை பத்தி சொன்னாரு. இப்ப நம்ம ODF பிளஸ் மட்டும் இல்ல, ODF பிளஸ் ஸ்டேட்டஸை நோக்கி நகர்றோம். கடந்த 10 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு சாதிச்சிருக்கோம், இன்னும் என்னென்னலாம் செய்ய வேண்டியிருக்கு? 2014 நம்ம தேசிய பிரதமர் இந்த முடிவை அறிவிச்சாரு. வரப்போற முதல் 5 வருஷம், அதாவது 2014 இருந்து 2019 வரைக்கும் மகாத்மா காந்தியோடைய 150வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்துக்குள்ள மக்கள் திறந்த வெளியை பயன்படுத்துறத நிறுத்தணும்னு நாங்க நினைச்சோம். விடுதலை ஆனதுல இருந்து 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட 70 வருடங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம நாட்டுல கிராமப்புறங்கள்ல குறைவான எண்ணிக்கையில் உள்ள வீடுகள்ல மட்டுமே கழிவறை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. பாக்கி இருந்த மக்கள் எல்லாரும் புதர்களையும் வெளி இடங்களையும் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் நம்ம பிரதமர் முடிவெடுத்தாரு. யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. இந்த உலகத்திலேயே ஒரு பழமையான நாட்டோட பிரதமர். நம்ம நாடு மட்டும் இல்ல, இந்த உலகமே அவர்கிட்ட இருந்து பல விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆனா அவரு சுத்தத்தை பத்தி பேசினாரு. அவரே கையில விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு தெருவுல இறங்கி கூட்டி சுத்தப்படுத்துவாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சுத்தத்தை பத்தி அவர் இவ்வளவு யோசிப்பாருன்னு, தெருவுல இறங்கி சுத்தப்படுத்துவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. யாராலையும் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. நம்ம நாட்டோட புதிய பிரதமர்
கையில செங்கல், சிமெண்ட் சட்டி, அப்புறம் கரண்டின்னு எடுத்துக்கிட்டு போய் டாய்லெட் கட்ட இறங்குவார்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. யாரும் யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம பாரத பிரதமர் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் நிலைக்க வைக்கிறதுக்காக இங்க டாய்லெட்ஸ்க்கு செப்டிக் டேங்க் கட்டுறதுக்காக இறங்குவாருன்னு இதெல்லாம் யாரும் யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஏன் இந்த உலகத்திலேயே சுத்தம் சுகாதாரத்தை நிலைநிறுத்துறதுக்காகவும் ஸ்வச் பாரத் மிஷனை பரப்புறதுக்காகவும் ஊக்கப்படுத்துறதுக்காகவும் நம்ம நாட்டோட பிரதமர் முக்கியமான தருணங்கள்ல தரையில உக்காந்து சுகாதார பணியாளர்களோட காலை கழுவி விடுவாருன்னு இப்படி பிரதமர் முன்னிருந்து எல்லாரையும் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு நாட்டோட மந்திரி, ஒரு மாநிலத்தோட அமைச்சர்கள், முதலமைச்சர், எம்எல்ஏ, அதிகாரி, கவுன்சிலர்னு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் கூட அவங்க இருக்கிற இடத்த அவங்களே கவனிச்சுக்கிட்டாங்க. அதுக்கான பலன் தெளிவா தெரிஞ்சது. அது எந்த நாடு சுதந்திரம் அடைஞ்ச இந்த 72 வருஷத்துல முழுசா அடைய முடியாத ஒரு இலக்க வெறும் 5 வருஷத்துல அதுக்கான 100 விழுக்காடு அடைஞ்சாச்சு. தேங்க்யூ வெரி மச் கஜேந்திர சார், தேங்க்யூ வெரி மச். இவ்ளோ நேரத்துல உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த ஜர்னி ஒன்னும் அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு. இத அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு, என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்தது, ஏன்னா அது எதுவுமே நம்ம கண்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. இது எல்லாத்த பத்தியும் நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஓகே, வாங்க நம்ம பேனல்ல இருக்கவங்க கிட்ட ஆரம்பிக்கலாம். அக்ஷய், நீங்க இந்த உலகம் முழுக்க சுத்தி வந்திருக்கீங்க, வித்தியாசமான பல இடங்கள்ல ஷூட்டிங் பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே மக்கள் கிட்ட நீங்க நிறையவே விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கீங்க. அதுலயும் முக்கியமா ஹைஜீன் பத்தி எல்லார் வாழ்க்கையிலயும் இது ஒரு பெரிய மாற்றமா இருந்திருக்கும். இப்போ நீங்க ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா? அது அவங்களோட பழக்க வழக்கங்கள்ல இல்ல அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா ஹைஜீன் விஷயத்துல? இங்க பாருங்க, நான் ஷூட்டிங்காக நாடு முழுக்க சுத்தி வரேன். இன்னைக்குன்னு இல்ல, கடந்த 30 வருஷத்துக்கு மேல நடிக்க வந்த காலத்துல இருந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கேன். நாட்டோட பல இடங்கள்ல ஷூட்டிங் பண்ணிருக்கோம், எல்லா பகுதியிலயும் ஷூட்டிங் பண்ணிருக்கோம். ஆனா கடந்த 10 வருஷத்துல நம்ம நாட்டுல சுத்தம் சுகாதாரத்தை பத்தின பல மாற்றங்களை நான் பார்த்துட்டு வரேன். போன மாசம் என்னோட அப்கமிங் மூவியான த கேள் கேள் இருக்கு இல்லையா, அதோட ஷூட்டிங்காக நான் உதய்பூர் போயிருந்தேன். அங்க நான் என்ன பார்த்தேன்னா, ஃபத்தேட்சார் லேக் இருக்கு இல்லையா, அங்க நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, ஜாகிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த இடம் கிளீனா இருந்துச்சு, ஹைஜீனா இருந்துச்சு. அதனால மக்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த இடம் நல்லா இருக்கு, வாக் பண்ணலாம். இதனால நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம சுத்தமா இருக்கிறதால ரொம்ப ஆரோக்கியமா நல்லபடியா இருக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, மோடி ஐயா அவர்கள் ஸ்வச் பாரத் மிஷனை நாடு முழுக்க அவர் கொண்டு போன விதத்துல அது மூலமா அவங்களுக்கு சுத்தம் சுகாதாரம் பத்தின அவேர்னஸ் வந்திருக்கு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமே அது தொடரும். இந்தோல் கிட்டத்தட்ட கடந்த 7 வருஷமா கிளென்லினஸ் சர்வைவ்ல எப்பவுமே நம்பர் 1 பொசிஷன்ல தான் இருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிளான கேள்விதான். இது எப்படி நடந்தது? இங்க பாருங்க, நம்ம நாட்டோட தலை சிறந்த பிரதமரான மோடி ஐயா, நம்ம பாரத பிரதமரா அவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே கங்கை நதிக்கரையில ஸ்வச் பாரத் மிஷனுக்கான ஒரு முடிவை எடுத்தாரு. இந்தோர் மக்களான எங்களோட சௌபாக்கியம் என்னன்னா, அவரோட முடிவை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்தோர் மக்களான எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற எங்களோட பலம், எங்களோட முயற்சி நல்லபடியா நிறைவேறினதுக்கு என்ன காரணம்னா, மக்களோட உழைப்பும் அவங்களோட ஒத்துழைப்பும் தான் காரணம். இந்தோர் மக்கள் எப்படி தங்களோட வீடா நினைக்கிறாங்களோ, அவங்க இருக்கிற ஊரையும் தங்களோட வீடாவே நினைக்கிறாங்க. எல்லாருமே அந்த ஓனர்ஷிப்பை எடுத்துக்கிட்ட உடனே எங்க ஊர்ல புது புது மாற்றங்களோட சேர்த்து சுத்தமாவும் ஆச்சு, ஆரோக்கியமாவும் ஆச்சு. சாத்வி பகவதி அவர்களும் இங்க இருக்காங்க. சாத்வி, நீங்க யூ எம்பசைஸ்ட் ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குளோபல் இன்டர்ஃபெய்த் கோஆபரேஷன், சுகாதாரத்தை மேம்படுத்துறத பத்தியும் பேசியிருக்கீங்க. இந்த மாற்றங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது டயேரியா பாகுபாடு காட்டாது, டிசென்ட்ரி பாகுபாடு காட்டாது, காலரா பாகுபாடு காட்டாது. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாம எல்லாரும் கையோட கை கோர்த்து ஒரு மனதா எந்த எல்லை கோட்பாடுகளும் இல்லாம எல்லா மதத்தவரும் இனத்தவரும் எல்லாரும் ஒன்னு சேரணும், எந்த வேற்றுமையும் இல்லாம ஒன்னா சேரணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆரம்பத்துல
ஜனங்க கிட்ட திறந்த வெளியில டாய்லெட் போறத பத்தி பேசும்போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அந்த மாதிரி போறதுனால, திறந்த வெளிகளை பயன்படுத்துறதுனால பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைச்சாங்க. அவங்க எல்லாருக்குமே டாய்லெட் அப்படிங்கிற சின்ன ரூம் தான் அழுக்கா தெரிஞ்சது. ஆனா அவங்க நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் அதை எடுத்து சொல்லும் போதுதான் அவங்களுக்கு அது புரிஞ்சுது. ஏன்னா அவங்க திறந்த வெளியில கழிவுகளை கழிக்கிறதுனால தண்ணீர் மாசுபட்டுட்டு இருக்கு. தண்ணி மாசுபடுறதுனால சின்ன பசங்க பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. அதனால டாய்லெட்ஸ உருவாக்குறதும் பயன்படுத்துறதும் நம்ம எல்லாரோடைய கடமை. நாங்க சுகாதார மையங்களை ஆரம்பிச்சோம். நம்ம கூட இங்க ரவி சாரும் இருக்காங்க. ரவி சார் கடந்த 10 ஆண்டுக்கான பயணம். நீங்க சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் புடிச்சு வச்சிருக்கீங்க. அதை இப்ப வரைக்கும் விடுறதா இல்ல. இந்த ஆரோக்கியமான இந்தியாங்கிற கனவை நீங்க நிறைவேற்றிக்கிட்டே போறீங்க. இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? இதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா அது நம்மளுடைய லீடர்ஸ்க்கு தான். இப்ப நம்ம கூட குரஜன் சார் இல்ல. நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம தலைமையை பொறுத்துதான் இருக்கு. ஸ்வச் பாரத்துக்கான மிஷன் என்னைக்கு ஆரம்பிச்சதோ, நம்ம தேசிய பிரதமர் எப்ப அதை அலௌன்ஸ் பண்ணாரோ அப்போ ராக்கெட் அடுத்த 24 மணி நேரத்துல முடிவு பண்ணிட்டாங்க, தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா, ஸ்வச் பாரத் மிஷன்ல ரெகுலரா கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு. அதுக்கான முதல் 100 கோடிய எங்க ஆர்கனைசேஷன் தான் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த பயணத்துல பலர் எங்களோட இணைஞ்சாங்க. இதுல நம்பிக்கையான லீடர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. சுவாத்மி இருந்தாங்க, சுவாமி ஜெயச்சந்திரன் சரஸ்வதி இருந்தாங்க. இவங்களை தவிர இன்னும் நம்பிக்கைக்குரிய நிறைய லீடர்ஸ் இருந்தாங்க. பல பேர் எங்களோட வந்தாங்க. எங்களுடைய பல நண்பர்கள் இதுல இணைஞ்சாங்க. கார்பரேட் செக்டர்ல எக்கச்சக்க சிவில் ஆர்கனைசேஷன் இருந்துச்சு. ஆனா இதுல நடந்த நல்ல விஷயம் என்னன்னா, அது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கலெக்டிவ் ஃபெடரலிசம். அதே ஹிந்தில சொல்லுவாங்க மேரே டெஸ்கெச், அதாவது இங்கிலீஷ்ல மை 10 ஆட்ஸ். எங்க பயணம் தொடர்ந்துகிட்டே இருந்தது. நிறைய பேர் சேர்ந்துகிட்டே இருந்தாங்க. கடைசி மைல்ல அந்த சின்ன கிராமத்து தலைவர்ல இருந்து அந்த கிராம மக்கள், அவங்க கண்ட்ரியோட லீடர், அவர் G20க்குள்ள இந்த உலகத்துக்கே வழிகாட்டினாரு. G20ல முக்கியமான விஷயம் பேசப்பட்டது, இந்தியா ஃபார் த வேர்ல்டு. அப்போ வாசுதேவ் குடும்ப அப்படின்னு பேசினாங்க. சோ இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுக்காம போயிருந்தா, எல்லாரும் முயற்சி பண்ணாம இருந்தா, எனக்கு தெரிஞ்சு இந்த லட்சியத்தை ஆசைப்பட்ட மாதிரி அடைஞ்சிருக்க முடியாது. தேங்க்யூ so much for coming. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மிஷன் சுத்தம் அப்புறம் தண்ணீரோட இந்த பயணத்துல கொஞ்ச நேரம் நாம பிரேக் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டை நீங்க பாத்துட்டே இருங்க, சுத்தத்தோட சேர்த்து. கூகுள் நிறுவனத்தில் சேர்ந்து 20 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் இங்கு பணியாற்றுவதில் தனது உற்சாகம் மட்டும் அப்படியே மாறாமல் இருப்பதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை கூறியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை 2004ஆம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தார். தனது திறமை மற்றும் கடின உழைப்பால் அந்நிறுவனத்தின் சிஇஓவாக உயர்ந்த சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தில் சேர்ந்த 20வது ஆண்டு விழாவை கொண்டாடினார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 20 ஆண்டுகளில் தான் பணியில் சேர்ந்த பிறகு கூகுள் நிறுவனத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக தொழில்நுட்பம், அதை பயன்படுத்தும் மக்கள், தனது முடி உட்பட பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். ஆனால் பணியில் தனது உற்சாகத்தில் மட்டும் மாற்றமில்லை என்று கூறிய அவர், கூகுளில் வேலை பார்ப்பது தனது பாக்கியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் மக்களவை தேர்தலில் வாக்களிக்க முடியாதவர்களை மீண்டும் பட்டியலில் சேர்க்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கோவை மக்களவை தொகுதியில் 21,06,124 வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் பட்டியல் வெளியிட்டிருந்தது. ஆனால் தங்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் மக்களவை தேர்தலில் வாக்களிக்க முடியவில்லை என்றும் சில நாட்களுக்கு முன்பு பொதுமக்கள் சிலர் போராட்டத்தில் குதித்தனர். இந்நிலையில் ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வரும் கோவையைச் சேர்ந்த சுதந்திர கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் 2019 மற்றும் 2021ஆம் ஆண்டு தேர்தல்களில் கோவையில் தாம் வாக்களித்ததாகவும், ஆனால் தற்போது வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோல் தனது பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் சுதந்திர கண்ணன் தனது மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். நீக்கப்பட்ட பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும், அவர்களை மக்களவை தேர்தலில் வாக்களிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். அதுவரை கோவையில் மக்களவை தேர்தல் முடிவை அறிவிக்க கூடாது என்று சுதந்திர கண்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார்.
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பேருந்துகளையும் 48 மணி நேரத்தில் ஆய்வுக்கு உட்படுத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் ராஜபாளையத்தில் அரசு பேருந்தின் பின்பக்க படிக்கட்டு கடந்து விழுந்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுபோல் அரசு பேருந்துகள் சேதமடைவது தொடர்கதையாக இந்த மிஷன் எப்படிப்பட்ட மிஷன்னா இதுக்கு எவ்வளவு பலம் போட்டாலும் அது ரொம்பவே கம்மி தான். ஹார்பிக் நியூஸ் 18 மிஷன் ஸ்வச்தா ஆர் பானி. இவங்களோட மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் ஏக்நாத் ஷிந்தேவும் இருக்காங்க. இது ரொம்பவே ஸ்பெஷல் மெசேஜ். நம்ம மொத்த நாட்டுக்கும் சொல்ல கேட்கலாம். அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கங்கள். இன்னைக்கு மிஷன் கிளீனஸ் அப்புறம் வாட்டரோட முக்கியமான ஈவெண்ட்ல நம்ம சுகாதாரம் அப்புறம் தண்ணி பாதுகாப்புக்கான நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரே திசையை நோக்கி பயணம் பண்றோம். நான் முதல்ல நம்ம நாட்டோட பிரதமர் மோடி ஐயாக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். சுகாதாரத்துக்கான விழிப்புணர்வை அவர் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தாரு. ஸ்வச் பாரத் மிஷனை ஆரம்பிச்சு இன்னையோட 10 வருட காலம் முடிவடையுது. இங்க கூடியிருக்கிற எல்லாருக்கும் நான் ரொம்ப கர்வத்தோட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, மகாராஷ்டிரா அரசு தானே நகரத்துல நம்ம நாட்டோட முதல் ஸ்வச் பாரத் அகாடமியை உருவாக்குறோம். இந்த அகாடமியில கல்வி மட்டும் கிடையாது, சுத்த சுகாதாரத்துக்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்துறோம். இந்த அகாடமி மூலமா நம்மளோட நாகரிகத்தை, அதுவும் முக்கியமா நம்மளோட இளைஞர்களை சுத்த சுகாதாரத்தை நோக்கி வழிநடத்துறது தான் இதோட லட்சியமே. இதன் மூலமா இந்த அகாடமி ஸ்வச் பாரத் மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு முழு முயற்சி எடுக்கும். அதோட நான் இதையும் சொல்லிக்க விரும்புறேன். சுத்தமா இருக்கிற நகரங்கள் எதுன்னு எடுத்த சர்வேல மகாராஷ்டிரா நம்பர் 1 வந்திருக்கு. அதுதான் நாங்க எடுத்த முயற்சிகளுக்கான பலன். இந்த பயணம் தொடர்ந்து நடக்க அதுக்கான வழிமுறைகளை இன்னும் பெட்டரா பண்றோம். மிஷன் கிளீனஸ் அண்ட் வாட்டரோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, சுத்தமா இருக்கணும், எல்லா இடத்துலயும் டாய்லெட் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கிளீனஸ்க்கும் ஆரோக்கியத்துக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கு. நம்ம அரசு உடல் ஆரோக்கியத்தை பத்தியும் சுத்தம் சுகாதாரத்தை பத்தியும் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கறாங்க. அது மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. நாங்க என்ன முயற்சி பண்றோம்னா, ஜனங்க ஒவ்வொருத்தரும் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் தங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியா நீங்க ஏத்துக்கணும். முடிவா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். மிஷன் கிளீனஸ் அண்ட் வாட்டர் அது வெறும் வார்த்தை இல்ல, அது நம்ம எல்லாருடைய பொறுப்பும் தான். வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இந்த மிஷனை நடத்தி முடிக்கலாம். அதோட மகாராஷ்டிராவை சுத்தமா மட்டும் இல்ல, ஆரோக்கியமான வருங்காலத்தை நோக்கி நாம கொண்டு செல்லலாம். ரொம்ப நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் மகாராஷ்டிரா. சரி, இப்ப நாம அடுத்ததா கிளீனர் அண்ட் ஹெல்த்தியான பாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நாம இப்போ நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்தை பத்தி பேசலாம். இப்போ பேனல் டிஸ்கஷனுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. இப்ப கிளீன் அண்ட் ஹெல்த்தி இந்தியாவுக்கான அடுத்த கட்டம் என்னன்னு பார்க்கலாம். கடந்த 10 வருஷத்துக்கான பயணம் எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 to 10ல எங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? நாம அடுத்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் இல்லையா? நாம சுத்தமா இருக்கணும், கூடவே சுகாதாரமும் முக்கியமா இருக்கு. சானிடைசேஷன் ஹைஜீனும் இப்போ முக்கியமா இருக்கு இல்லையா? அத பத்தி தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பயணம் சரியா சொல்லணும்னா ரொம்பவே ஷார்ட் ஸ்பேன்ல நடந்திருக்கு. இந்த 10 வருஷத்துல நாம அச்சீவ் பண்ண விஷயங்களை இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தா நான் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். அந்த நம்பிக்கை தான் எனக்கு இப்ப இருக்கு. இப்ப நமக்கு முன்னால இருக்கிற பயணம் இப்ப முடியல, செஞ்சு முடிக்கிற வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கு. இப்ப இதுல இருந்து நம்மளால ஏகப்பட்ட நாலேஜஸை எடுத்துக்க முடியும். எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போடணும்னு தெரியும், எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இப்ப என்னதான் இது கவர்மெண்டோட மிஷனா இருந்தாலும் பிரைவேட் செக்டரான ரெக்கெட்ஸ் அப்புறம் மத்த பிரைவேட் செக்டர்ஸும் இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாரோட பார்வையிலயும் இது ஒரு சக்சஸ் பிசினஸ். இந்தியாவை சுத்தம் பண்ற இந்த பிசினஸ்ல நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்றோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டாய்லெட்ஸ பத்தி பேசணும்னு நினைக்கிறாங்க. நாங்க ஹைஜீனை பத்தி பேச விரும்புறோம், பிளாஸ்டிக் வேஸ்ட பத்தி பேச விரும்புறோம். அதோட இந்த சுத்தம் தான் நம்மளோட வருங்காலம். இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸ் இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போறதால இந்த நாட்டோட பிரஜையா நாம ஒவ்வொருத்தருக்கும் இதுல பங்கு இருக்கு. ஒரு பக்கம் என்னதான் கவர்மெண்ட் பொறுப்பெடுத்து செயல்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் நாமளும் பொறுப்பா இருக்கணும். சரியான விஷயங்களை மட்டும்தான் செய்யணும்.
சோனாலி மேம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, வீட்டுக்கு கொண்டு போய் இந்த விஷயங்களை சேர்க்கறது ஈஸியா கஷ்டமா? அப்புறம் அதாவது சோஷியல் இன்ஜினியரிங் அஸ்பெக்ட்ன்றது நம்ம வளரும் போதே கத்துக்கிட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும் இல்லையா? அதுல இருக்கிற நிறை குறைகள் என்ன? நான் ஃபர்ஸ்ட் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, இதுக்குன்னு எந்த இன்ஜினியரிங்கும் தேவையில்லை. இது ரொம்பவே சுலபமான முறையில கத்துக்க முடியும். சோ ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே 5ல வளையாதது 50லயும் வளையாது. சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த கத்து கொடுத்துட்டோம்னா அவங்க பெரியவங்களா வளரும் போது பொறுப்போட வளருவாங்க. ஆனா அந்த பொறுப்புகள் எல்லாம் யாரோடது? அது பெரியவங்களோடது, பேரண்ட்ஸோடது. ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி கொடுக்க விரும்புறேன். உங்க குழந்தைகளுக்கு சுத்தம் செய்யறத நிறுத்துங்க. எப்படி சுத்தம் செய்யறதுன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. சோ நீங்க அந்த அளவுக்கு பொறுப்புள்ள பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா ஃப்ளஷ்ஷா அழுத்தாதீங்க. பசங்களுக்கு எப்படி ஃப்ளஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. இந்த முக்கியமான விஷயத்தை தான் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். ஹைஜீன் ஹேபிட்ஸ், கிளீனான ஹேபிட்ஸ் சொல்லி கொடுத்தாலே பசங்க கண்டிப்பா கத்துப்பாங்க. இது ரொம்பவே முக்கியம். ஹவுஸ் ஹோல்ட தாண்டி ஹேபிட்ஸ் எப்படி இதுல இன்வால்வ் ஆச்சு? இந்த டன் கணக்குல மலைமலையா நடக்கிற இந்த சானிடேஷன் பிசினஸ் எப்படி மக்களை எம்பவரிங் பண்றீங்க? லேபரோட மரியாதைய எப்படி அதிகரிக்கிறீங்க? இது எல்லாமே எப்படி உங்களுக்கு சாத்தியப்படுது? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆர்பிக்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிராண்ட் எங்க கூட இருக்கிறது பெரிய பிரிவிலேஜா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்தியால இருக்கிற 100 மில்லியன் குடும்பங்களுக்கு போய் சேர்ற பிராண்ட் இது. இதுதான் ஒரு பிராண்டோட பவர். அதோட ரீச்சையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாங்க ஆரம்பிக்கும் போது இது ஒரு கமர்ஷியல் பிராண்டா தான் ஆரம்பிச்சோம். கன்சியூமரோட வீட்டுக்கு போகும். ஆனா கடந்த 10 வருஷத்துல நாங்க இதை ஒரு பெரிய சானிடைசர் பிராண்டா மாத்தணும். முதல்ல நாங்க ஜனங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல டாய்லெட்டை கட்டுறதுக்கு நாங்க ஊக்குவிச்சோம். டாய்லெட்டை எல்லாரும் கட்டிட்டாங்க, ஆனா அதை அவங்க சுத்தம் படுத்த முன் வரல. அதுக்கப்புறமா நாங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணோம். நாங்க எல்லாரும் அதுக்கு பின்னால உள்ள அறிவியலை அவங்களுக்கு புரிய வச்சோம். டாய்லெட்டை கிளீன் பண்ணோம், அதுக்கான நன்மைகளை பத்தி பேசணும். அதுதான் எங்களுடைய பயணம். இப்போ எங்களுடைய பயணம் என்னன்னா, எங்களை சுத்தி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் டாய்லெட்டை கிளீனா வச்சுக்க அவங்களுக்கு நாங்க கத்து கொடுக்கறோம். ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட நாங்க அதை சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். நாங்க வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற பிராண்டா இருக்க விரும்பல. நம்மள சுத்தி நிறைய பப்ளிக் டாய்லெட்டும் இருக்கு. நாங்க அதுலயும் கவனத்தை செலுத்துறோம். இப்ப நாங்க நிறைய கண்டுபிடிப்புகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இத மாதிரி நாங்க பல விஷயங்களை செய்ய விரும்புறோம். டாய்லெட்டை கிளீன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹேர்பிக் ஆப்பை பாருங்க. நீங்க சுத்தத்துல நிபுணரா இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா, ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சா ஹெர்பிக் வேர்ல்ட் டாய்லெட் காலேஜுக்கு போங்க. ஹெர்பிக் டாய்லெட் நல்லா கிளீனா இருக்கும். அதுதான் வளர்ச்சி. சவாலுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஓ நிச்சயமா. நீங்க ஆர்பிக் வேர்ல்ட் டாய்லெட் காலேஜ்ல நடக்கிற மேனுஃபேக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எங்களால பெருமையா சொல்ல முடியும், இந்தியாலே இப்ப அந்த மாதிரி 15 காலேஜ் இருக்கு. சுத்த சுகாதாரத்தை பத்தின விழிப்புணர்வே இல்லாத அடித்தட்டு மக்கள் கிட்ட கூட இப்ப இதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவங்களோட வாழ்வியலை அடுத்த கட்ட கொண்டு போறதுக்கு இது உதவியா இருக்கு. எங்க கமிட்மெண்ட் முடிவடைய இதுவும் ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. ஒரு கிரியேட்டிவ் பர்சனா நிலைத்தன்மையை பத்தி நிறைய பேசிருக்கீங்க. நீங்க காடுகள், மரங்கள், நதிகள், அணைகள் இத பத்தி எல்லாம் பேசிருக்கீங்க. இப்போ சானிடேஷன் கிளீன பத்தி பேசுறீங்க. உலக அளவுல ஹைஜீனுக்கு முக்கியத்துவம் இருக்கான்னு சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்வச் பாரத் கேம்பெயின் இது வரைக்கும் இந்தியாவில நடந்த ரொம்ப பெரிய கேம்பெயின் நான் சொல்லுவேன். தேசிய அளவுல மட்டுமல்ல, உலக அளவுல பேசப்பட்ட விஷயம் அது. இந்தியாவுல பல பேருடைய மைண்ட் செட்டப்ப மாத்தி இருக்கு. இது கிளன்லினஸ் அவங்க ரொம்ப கூலா மாத்திட்டாங்க. அது நம்ம தேசத்துக்கு பெருமையை தேடி தந்திருக்கு. அதாவது சுத்தம், சுகாதாரம் மாதிரியான விஷயங்கள எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு. நம்ம சுற்றத்தை சுத்தமா வச்சுக்கணுங்கிற பொறுப்பு எல்லாருக்கும் வந்திருக்கு. இந்த செய்தி தொடர்ந்து எல்லாத்துக்கும் சொல்லப்படணும். இதுக்காக ஒரு ஆந்தமே நாங்க உருவாக்கி இருக்கோம். இந்த மிஷனுக்காக எதெல்லாம் நான் முக்கியம்னு நினைச்சேனோ அதெல்லாம் நான் அதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது சுத்தம் அப்புறம் சானிடைசேஷன் வரும்போது நான் சுத்தமா சுகாதாரமா இல்லைன்னா அது என்ன மட்டும் பாதிக்காது, அது என்னை சுத்தி இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களையுமே பாதிக்கும் அப்படின்னு. அதோட இதனால பெரிய பொருளாதார பாதிப்பும் ஏற்படும். ஏன்னா சரியான சுகாதாரம் இல்லாத காரணத்தினால எனக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுச்சுன்னா எனக்கு நிலையான வருமானங்கிறதே இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா என்னோட ஹாஸ்பிட்டல் பில்லும் மெடிக்கல் பில்லும் அதிகமாயிட்டே போகும். அதனால எனக்கு பொருளாதார பிரச்சனைகளும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா அதாவது ஒரு சூப்பர் பவர் நேஷனா பயணம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆரோக்கியமான நாடா இருந்தா மட்டும்தான் நம்ம அதை சாதிச்சு எடுக்க முடியும். சுத்தமான நாடாவும் இருக்கணும். மிஷின் ஸ்வச்சிதா அப்புறம் பாணியோட புது ஆந்தம நாம வெளியிட போறோம். அதை கம்போஸ் பண்ணது மல்டிபிள் கிராமி அவார்ட் வின்னர் ரிக்கி கேஜ். இத பாடுனது ஐபி சிங், ஹபிவி அண்ட் அஞ்சனா பத்மநாபன். அதோட நம்ம ரிக்கியும் மத்த ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுவும் லைவா இந்த ஸ்டேஜ்ல. அதுக்கு முன்னாடி செக் திஸ் அவுட்.
के संग दो बातें सिखाएंगे போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வெள்ளிக்கிழமை ஆலோசனை நடத்தினார்.